உங்களை இந்த கேள்வி யார் கேட்க சொன்னா? உங்களை யார் இந்த கேள்வி கேட்க சொன்னா? அது இஷ்டத்துக்கு கேட்கக்கூடாது. தேங்க்யூ தேங்க்யூ. நீங்களும் சேர்ல உட்காந்து பார்த்தீங்கன்னா ஒரே ரியாக்ஷன் தான் இருந்தது. நல்லா நல்லா அதே தான், அதே ரியாக்ஷன் தான் இருந்தது. ஆடியன்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இல்ல எப்ப போக மாட்டேன்னா எப்ப போக மாட்டேன். இது என் படங்க, இது என்னோட படம் இல்ல, இது நான் ஹீரோ பண்றேன்ல, அதனால நான் கண்டிப்பா போய் தான் ஆகணும். என்ன நம்பி ப்ரொடியூசர் படம் போட்டிருக்காரு, நான் தான் ஹீரோ. டைரக்டர் இல்ல, நாங்க தான் சப்போர்ட் பண்ணோம். உங்களை இந்த கேள்வி யார் கேட்க சொன்னா? உங்களை யார் இந்த கேள்வி கேட்க சொன்னா? அது இஷ்டத்துக்கு கேட்கக்கூடாது. தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாரும் வணக்கம். கனத்தக்கான படம் ரிலீஸ் ஆகி நல்லபடியாக தேட்டரில் ஓடிட்டுருக்கு. நல்ல சின்ன படங்களுக்கு மக்கள் ஆதரவு கண்டிப்பாக கொடுக்குறாங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த படத்தை திரும்ப மக்கள்கிட்ட சேர்க்கணும். இந்த படத்தோட டைரக்டர் சுரேஷ் சங்கையா இப்போது உயிரோடு இல்லை. அவர் ஆத்மா சாந்தி அடைய இந்த படம் வெற்றி அடையணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். இந்த படத்தோட தயாரிப்பாளர் ரமேஷ் பாபு சார், உங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேட்டர்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு, மக்கள் வந்துகிட்டே இருக்காங்க. நல்ல படத்தை கொடுத்துருக்கார் டைரக்டருக்கு. எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இப்போது காசி டாக்கி தியேட்டரில் இருக்கோம் அண்ட் ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் வருது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். சுரேஷ் சார்க்காக எல்லோரும் பாருங்கள். அண்ட் இது ஒரு குட் கண்டென்ட்டான படம். அண்ட் தேங்க்ஸ் டு த ப்ரொடியூசர் ரமேஷ் சார், யோகி பாபு சார், எல்லா காஸ்ட் அண்ட் க்ரூக்காக. For all of us, please come and support us in theatres. Thank you. பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கிணத்தக்கானம் படம் இன்றைக்கி 205 ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆகி தமிழ்நாடு ஃபுல்லாக மக்கள் பேராதரோட பெரிய ரெஸ்பான்ஸில் இருக்குது. இது காமெடி படம், மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜானரில் அவங்க ஊரில் நடக்கிற ஒரு சுச்சுவேஷனாக தான் பார்க்குறாங்க. காமெடி சரவடியாக இருக்குது படம். எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்போ நான் யோகி சாருக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி லவ்லினுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த படம் சார்ந்த ராமகிருஷ்ணன் சார், அவங்களோட நண்பர்கள் மற்றும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், இந்த நேரத்தில் சுரேஷ் சங்கையா சாருக்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். படம் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சமான, அவங்களுக்கு நெருக்கமான ஒரு கதையாக இருக்கிறதுனால இது ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டுருக்கு. ஷோஸ் எல்லா இடத்துலையுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் போயிட்டுருக்கு. மென்மேலும் உங்களோட ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துங்க. கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். அதனோட ரெஸ்பான்ஸ் எல்லாமே அப்படி தான் தெரியுது. ஒன் மோர் டைம் யோகி பாபு சாருக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. தேட்டர் விசிட்டுக்கு அவரும் ஆடியன்ஸாக உட்காந்து படம் பார்த்தாரு. ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் எவரிபடி. தேங்க்யூ. இந்த படத்தில் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த யோகி பாபு சாருக்கும், இந்த படத்தை டைரக்ட் பண்ணி கொடுத்த சுரேஷ் சங்கையா சாருக்கும் ரொம்ப இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். முக்கியமாக சுரேஷ் சங்கையா சாரோட படங்கள் எல்லாமே எளிய மக்களோட வாழ்க்கையை பிரதிபலிக்கிற மாதிரி தான் இருக்கும். அது எளிய மக்களை போய் தேர்ந்தெடுத்து அவங்கள செலக்ட் பண்ணி அவங்க மூலமாக கதை சொல்கிறதா அவர் ரொம்ப விரும்புவார். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு படத்துலேயும் அதே மாதிரி ஒரு கடாயின் கண்மணி வெற்றி பெற்றிருக்காருன்னு நினைக்கிறேன். இதுலேயும் அவர் வெற்றி பெற்றிருக்கார். ஸோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. தாய் கிழவிக்கு அப்புறம் இந்த படத்துக்கு அவ்வளோ பெரிய பாசிட்டிவான ரிவ்யூ. ஏன்னா இந்த சின்ன சின்ன படங்கள் இவ்வளோ பெரிய வெற்றியையும் இவ்வளோ பெரிய நல்ல ரிசல்ட்டையும் கொடுக்குது அப்படின்றது சினிமாவுக்கு ஒரு பெரிய ஆரோக்கியமான விஷயந்தான். ஏன்னா இந்த படத்தில் நடித்தவங்களாம் சில நேரங்களில் அதை ப்ரொமோஷனுக்கு அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் பிஸியாக இருக்கும் அப்படின்னு போயிடுவாங்க. பட் யோகி பாபு சார் எல்லா தேட்டர்ஸ்க்கும் பர்சனலாக அதை போய் விசிட் பண்ணி அதை என்கரேஜ் பண்ணி இந்த மாதிரி நடித்த முக்கியமான ஹீரோஸ்லாம் படத்துக்கு வரும்போது, நான் தேட்டருக்கு வரும்போது ஆடியன்ஸ்க்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஆடியன்ஸு இன்க்ரீஸ் ஆவாங்க. அந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்க யோகி பாபு சாருக்கு உண்மையிலே பெரிய நன்றி சொல்லணும். அது ஸோ இந்த படம் தாய் கிழவிக்கு என்ன ஒரு ரிசல்ட் பாசிட்டிவாக இருந்தோ அதே ரிசல்ட் கிணத்துக்கும் இருக்குது. ஸோ உங்களோட ஆதரவு, சப்போர்ட் எல்லாமே ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு கொண்டு போய் சேருங்க. மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். என்ன ஆரம்பிக்க போறீங்களோ?
நீங்களும் சேரில் உட்காந்து பார்த்தீங்கன்னா ஒரே ரியாக்ஷன் தான் இருந்தது. நல்லா இருந்துச்சு. அதே தான், அதே ரியாக்ஷன் தான் இருந்தது. ஆடியன்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஏன் இல்லை, எப்போ போக மாட்டேன்னா எப்போ போக மாட்டேன். இது என் படங்க. இது என்னோட படம் இல்லை, இது நான் ஹீரோ பண்ணுறேன்ல, அதனால நான் கண்டிப்பாக போய் தான் ஆகணும். என்ன நம்பி ப்ரொடியூசர் படம் போட்டிருக்காரு, நான் தான் ஹீரோ. டைரக்டர் இல்லை, நாங்கள் தான் சப்போர்ட் பண்ணோம். உங்களை இந்த கேள்வி யார் கேட்க சொன்னா? உங்களை யார் இந்த கேள்வி கேட்க சொன்னா? அது இஷ்டத்துக்கு கேட்கக்கூடாது. தேங்க்யூ. முதல்ல இது பிடிக்கும்.